பஞ்சக்காரர். ஒரு ஊர்ல கேர்வான்னு ஒரு இடம் இருந்துச்சு. சின்ன பஞ்சர் கடை ஒருத்தர் நடத்திட்டு வந்தாரு. ஆனா அவரோட கடைக்கு யாருமே பஞ்சர் போட வரவே மாட்டாங்க. அவரோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வந்துச்சு. உங்ககிட்ட நான் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன் செலவுக்கு காசு வேணும்னு. ஆனா ₹1 கூட கொடுக்கல. உங்களை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டம் தான் படுறேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் வச்சிருக்கிறது சின்ன கடை. அந்த கடையில வியாபாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, உனக்கே தெரியும். அப்பா எனக்கு ₹7 வேணும்ப்பா. நான் காம்பஸ் பாக்ஸ் வாங்கணும். நீ என் கூட வாப்பா. பஞ்சர் போட்டனா நானே உனக்கு காசு கொடுத்து அனுப்புறேன். காம்பஸ் பாக்ஸ் வேணும்னா என் கூட கடைக்கு வா. 2 பேரும் ரொம்ப நேரமா கடையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க யாருமே வரல. அந்த ரோட கடந்து நிறைய வண்டிங்க போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்துச்சு. இவங்க கடைக்கு யாருமே பஞ்சர் போட வரலன்னு முன்னா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். போங்கப்பா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க ₹7 வந்ததே என்ன கூட்டிட்டு வாங்க. அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்க. என் வண்டிக்கு பஞ்சர் போட முடியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? வாங்க. என் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு திடீர்னு. இதை கொஞ்சம் சரி செஞ்சு தர முடியுமா? உங்க டயர் பஞ்சர் ஆனதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் புரிய வந்தது. இங்க பாருங்க, டயர்ல ஒரு ஆணி சொருவி இருக்கு. இதனாலதான் பஞ்சர் ஆயிருக்கு. இதை யார் காலையும் படாம ஓரமா போய் போட்டுட்டு வா, சரியா? போ. பாத்தியா, இதை வச்சு நீ காம்பஸ் பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா நீ வீட்டுக்கு போக கூடாது, சரியா? இங்க கொஞ்சம் பாருங்க, என் ஜீப் பஞ்சர் ஆயிடுச்சு. அட, இந்த டயர்லயும் ஆணி தான் மாட்டிருக்கு. அதான் பஞ்சர் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா, உன் கையில கொடுத்த ஆணிய எங்க கொண்டு போய் போட்ட? அப்பா, நீங்க ஓரமா போட சொன்னீங்களா, அங்க போட்டுட்டேன்ப்பா. நான் உன்னை ஓரமா போட சொன்னா நீ நடு ரோட்ல போட்டிருக்க. இப்ப பாரு, இன்னைக்கு இவரோட வண்டி முன்னாலதான் பஞ்சர் ஆயிருக்கு. என்ன மன்னிச்சுடுங்கப்பா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. முன்ன அங்க ஆணிய போட்டதுனால அந்த வண்டி பஞ்சர் ஆச்சு. இருந்தாலும் அவரு காசு கொடுத்துட்டு போனாரு. அந்த வண்டியில வந்தவரு அங்க இருந்து போயிட்டாரு. அப்போ பையன் அப்பா கிட்ட கேட்டான், பாத்தீங்களாப்பா, என்னாலதான் நீங்க காசு சம்பாரிச்சிருக்கீங்க. அந்த ஆணியை நான் வேணும்னே தான் அங்க போட்டேன். என்னாலதான் நீங்க ₹2 சம்பாரிச்சிருக்கீங்க. இந்த காசை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சரி சரி, இப்போ அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லாத. நான் சாயங்காலமா கடையை மூடிட்டு வந்து பாக்குறேன், சரியா? பையன் இத பத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பா இத பத்தி ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் நம்ம நேர்மையா இருந்து நமக்கு ஒரு பைசாவும் கிடைக்கலன்னு. இந்த வழியில வண்டிங்க போயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு. இதனால என்ன தெரிஞ்சதுன்னா, பையனுக்கு தேவையான பாக்ஸும் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அவரோட மனைவிக்கும் தேவையான பொருட்களை அவரால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்பனா ஏன் நம்ம இதையே செய்யக்கூடாதுன்னு அவருக்கு யோசனை வந்தது. அந்த ஆணிய அவர் பயன்படுத்தலான்னு நினைச்சாரு. ஓ, நம்ம பையன் நல்லா தான் யோசிச்சிருக்கான். அவனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு காசு கிடைச்சது. வேற வழி இல்லை எனக்கு. அடுத்தவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு யோசிச்சா நம்ம நல்லா இருக்க முடியாது. வண்டியை பஞ்சர் பண்றதுக்கு எனக்கு இதுதான் வழி. பாத்தீங்களாப்பா, நான் இன்னைக்கு இப்படி பண்ணதுனாலதான் நீங்க ₹2 சம்பாரிச்சீங்க. அப்படி பண்ணதுனால தானே நீங்க காசு சம்பாரிச்சீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, சரியா தப்பான்னு. நம்ம பையன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது தானே. வழியில ஆணியை போட்டுட்டா அந்த வழியா வர வண்டி எல்லாமே பஞ்சரா ஆகும் இல்லையா? அப்பதான் நானும் காசு சம்பாதிக்க முடியும். பரவாயில்ல, இப்பதான் நானும் என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். இவ்வளோ நாள் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணவே இல்லையே. இவ்வளோ நாள் நான் நேர்மையா இருந்ததுனால இந்த சின்ன கடையை விட்டு என்னால் தாண்டவே முடியல. அதனால நான் இனிமே இப்படிதான் நடந்துக்க போறேன். அப்பதான் என்னோட கடையை பெருசா ஆக்க முடியும். என்னோட குடும்பத்தையும் நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவரு ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. மத்தவங்க மாதிரி தானும் நல்லா இருக்கணும்னு பொறாமப்பட ஆரம்பிச்சாரு. அந்த ரோட்ல ஆணிங்களை போட ஆரம்பிச்சாரு. வர வண்டிகளும் பஞ்சர் ஆக ஆரம்பிச்சது. பஞ்சர் ஆனதும் அந்த வண்டியில இருக்கிறவங்க பக்கத்துல இருக்க அவரோட கடைக்கு தான் பஞ்சர் போட எடுத்துட்டு வந்தாங்க. தம்பி, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு தம்பி, சரி செஞ்சு தரீங்களா? இதோ வந்துட்டேன், பண்ணி தரேன். அவரும் பஞ்சர் போட்டு கொடுத்தாரு. இதே மாதிரி பண்ணி அவரு ₹100 சம்பாதிச்சாரு. தினமும் அவரோட பையன் சொன்ன மாதிரி ரோட்ல நிறைய ஆணிய போட்டு நிறைய வண்டிய பஞ்சர் ஆக்குனாரு. அதுக்கப்புறமா தினமும் அவரோட கையில நிறைய பணம் வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தரோட வண்டி பஞ்சர் ஆனதும் அவரை பார்க்க வந்தாரு. உன்னோட எல்லா வேலையும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. வர வழியில ஆணிகளை போட்டு எல்லா வண்டியும் பஞ்சர் ஆக்கிட்டு இருக்க. அது மூலமா நீ சம்பாரிச்சிட்டு இருக்க. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் பஞ்சர் ஒற்ற வேலை தான் பாக்குறேன். எப்படி நானே பஞ்சர் போடுவேன்? என்கிட்ட மறைக்க முடியாது. நீ போய் சொல்ற. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரி ஒரு மோசமான வேலைய செய்யாத. அவரை இவர் திட்டிட்டு போனதும் இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும்
ஆனாலும் அவரு திருந்தவே இல்ல. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆணிங்களை வழியில போட்டு வண்டிங்களை பஞ்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. திரும்பவும் நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவரோட பையனுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. என்னாச்சுன்னே தெரியல. உடனே அவங்க டாக்டரை வீட்டுக்கு வர வச்சாங்க. வீட்டுக்கு வந்த டாக்டர் அந்த பையனை செக் பண்ணிட்டு சொன்னாரு, ஐயா, உங்க பையனை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்க்கணும், இல்லன்னா உங்க பையனோட உயிருக்கே ஆபத்து வரும். இதை கேட்டதும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருத்தமாயி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவர் நடந்த விஷயத்த ஜமீன்தார் கிட்ட சொல்லி உதவி கேட்டாரு. ஜமீன்தாரும் உடனே இவங்க எல்லாரையும் கார்ல கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாரு. ஒரு பெரிய ரோட கிராஸ் பண்ணி அவங்க போயிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, மத்தவங்களோட வண்டி பஞ்சர் ஆகணும்ன்றதுக்காக போட்டு வச்ச அந்த ஆணி இவங்களோட காரையே பஞ்சர் ஆக்கிருச்சு. எல்லா டயரும் பஞ்சர் ஆனதுனால அவங்களால அங்கிருந்து போகவே முடியல. யாருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஒரே நேரத்துல எப்படி 4 டயரும் பஞ்சர் ஆகும்? ஒரே நேரத்துல எப்படி இப்படி நடக்கும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ நம்ம பையனை எப்படி கூட்டிட்டு போறது? என்ன நடந்துச்சுன்னு குழப்பமா இருந்த எல்லாருக்கும் ஏற்கனவே இவர்கிட்ட பஞ்சர் ஓட்டின ஒரு டிரைவர் அந்த பக்கமா வந்துட்டு இருந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவரு உடனே அந்த பையனை தூக்கிக்கிட்டு காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடினாரு. அந்த பையனோட அப்பா அம்மாவும் அவங்க ஓடின பக்கமா இவங்களும் ஓட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த டிரைவரோட வண்டியில சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அங்க போனதும் அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அங்க டாக்டர் அந்த பையனை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா உங்க பையனை இங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்க பையனை நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிரைவர் ஐயா. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா இந்நேரத்துக்கு என் பையன் என்கிட்ட இல்ல. நீங்க எப்படி அந்த பக்கம் வந்தீங்க? நாங்க வந்தப்போ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி வந்த உங்க டயர் பஞ்சர் ஆயிருக்கணும்ல. உங்க டயர் எப்படி பஞ்சர் ஆகாம இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏற்கனவே அந்த பக்கம் வந்ததுனால என் கார் நிறைய தடவை பஞ்சர் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த வழியா வராம இப்போ வேற வழியில வந்தேன். அப்படின்னா அந்த வழியில வர நிறைய பேருக்கு வண்டி பஞ்சர் ஆயிட்டே இருக்கா? நல்ல வேலை, யார் செஞ்ச புண்ணியமோ அந்த நேரத்துல நீங்க வந்தீங்க. நல்ல வேலை உங்க டயர் பஞ்சர் ஆகல. அப்படி ஆயிருந்தா என் பையன் இந்நேரத்துக்கு என் கூடவே இருந்திருக்க மாட்டான். இதெல்லாம் நான் பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நான் தான் வர வழியில எல்லா இடத்துலயும் ஆணியை போட்டு வச்சிருந்தேன். அது இப்போ எனக்கே வந்து தப்பா முடிஞ்சிருச்சு. என் பையனையும் அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியும் நான் அதை மதிக்காம அந்த தப்பை செஞ்சுட்டேன். அதை கூட நீங்க மனசுல வச்சுக்காம எனக்காக உதவி பண்ணீங்க. என் பையன் உயிரையும் காப்பாத்தினீங்க. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏழ்மையா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்னு. எந்த ஒரு நிலைமையிலையும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சம்பாதிக்கவே கூடாது. அது ஒரு பெரிய பாவமா தான் வந்து சேரும்னு புரிஞ்சுக்கிட்டேன். Thank you.